Hi children. Vittala Vittala Panduranga Panduranga Vittala Vittala. ஆடி மாசம் பிறந்தாச்சு. ஆடி மாசம் வந்தாலே பின்னாடி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ். ஆடியிலே நாம எங்கெல்லாம் ஆடி வெள்ளி ஆடி பூரம்லாம் கொண்டாடுவோம். நார்த்ல ஆடிய ஆஷாட மாசம்னு சொல்லுவா. அவளுக்கு சந்திர மாச கணக்கு. ஆஷாட மாசம் வந்தாலே பண்டரிபுரத்துல கொண்டாட்டம் தான். லட்சக்கணக்கான மக்கள் மராட்டியில பஜன் அபங்கம்னு சொல்லுவா பாடிண்டு பாரதத்தோட ஒவ்வொரு ஊர்லேருந்தும் பண்டரிபுரம் வருவா. பண்டரிபுரம் அது எங்க இருக்கு? அங்க எந்த பகவான் இருக்கார்? பண்டரிபுரம் மகாராஷ்டிரால இருக்கு. ஷோலாப்பூர்லேயும் ஒரு 80 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அங்க கண்ணனும் ருக்மணியும் தான் விட்டலனாகவும் ரகுமாயாவும் இருக்கா. புண்டலீகன்னு ஒரு சிறந்த பக்தன். அம்மா அப்பா மேல அப்படி ஒரு பக்தி, பித்ரு பக்தி மாத்ரு பக்தி. அவளோட பெருமையை உலகத்துக்கெல்லாம் சொன்னோம்னா பகவான் பண்டரிபுரம் தேடி வந்தான். இன்னைக்கு பகவானோட ஒரு சிறந்த பக்தைய பத்தி பார்க்கலாம். சக்குபாய். பண்டரிபுரத்தை பக்கத்துல ஒரு கிராமம். அதுல ஒரு ரொம்ப ஏழ்மையான கப்பல் இருந்தா. பகவான் மேல ரொம்ப பக்தி. தங்களோட பக்தி அடுத்த ஜெனரேஷன்லயும் வரணும்னு ஒரு குழந்தை வேணும்னு சுவாமியை வேண்டிண்டா. அழகான பெண் குழந்தை பிறந்தது. சக்கு அப்படின்னு பேர் வச்சான். விளையும் பையன் முனையிலே தெரியணும் சொல்லுவா இல்லையா? குழந்தை சின்னதுலேயே அவ்வளோ பக்தி. சுவாமிக்கு பூ பறிச்சு கொண்டு கொடுக்கும், சந்தனம் அரைச்சு கொடுக்கும், கோலம் போடும், பூஜைக்கு வேணுங்க ரெடியா எடுத்து வைக்கும். கொஞ்சம் பெரியவளானோடனே பஜனை பாட்டெல்லாம் கத்துன பஜனை பாடு. அதாவது ஒரு குழந்தை ஒரு பெண் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தா சக்கு. அங்க பக்கத்துல இன்னொரு ஊர் கடஹால் அப்படின்னு கிருஷ்ணா நதி கரையோரம். அங்க கிருபணராயான்னு ஒருத்தர் இருந்தார். நல்ல வெல்தி பர்சன், பண்டிதர், நிறைய படிச்சவர். ஆனா அவர் படிச்சதுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே கிடையாது. வாஸ் வெரி பேட் அண்ட் மைசர், அப்படி கஞ்சூஸ். அவரோட வைஃபும் அவருக்கு ஏத்த மாதிரி தான், அதே மாதிரி. இவளுக்கு ஒரு பையன். பையனை நல்லா படிச்சிருந்தான். ஆனா அம்மா அப்பா மாதிரியே புத்தி. இவாளோட குணம் தெரிஞ்சு யாருமே பையனுக்கு பொண்ணு கொடுக்க ரெடியா இல்லை. இதனால இவ அடுத்த ஊரு போய் பொண்ணு தேடினா பையனுக்கு. இப்படியே வரும்போது சக்குபாய் வீட்டுக்கு வந்தார். அங்க சக்குவை பார்த்த உடனே ஆஹா ரொம்ப நல்லா இருக்காரு, இந்த பொண்ணு தான் நமக்கு சரின்னு கல்யாணம் பேசினா. நிறைய நகை நட்டு பணம் காசுலாம் காமிச்சு கல்யாணம் பேசினா. சக்குவோட அம்மா அப்பாவும் குழந்தை இங்கதான் கஷ்டப்படுறது, போற இடத்துலயாவது சௌக்கியமா இருக்கட்டுமே அப்படின்னு தே அக்ரி. கல்யாணம் நடந்தது. கல்யாணம் ஆனப்புறம் அவ ஊருக்கு பொண்ணை கூட்டிட்டு போனா. அப்புறம் தான் அவளோட உண்மையான ஸ்வரூபம் தெரிஞ்சது. காத்தால எழுந்ததுலேருந்து ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் வேலைதான். இப்ப எல்லாம் டிஃப்ரெண்ட் கேட்ஜெட்ஸ் இருக்கு. ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. ஆனா வீட்டுல உள்ளவா எல்லாருமே சேர்ந்து வேலை செய்வா. ஆனா இங்க சக்கு மட்டும்தான் வேலை செய்யணும் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும். இத்தனை வேலை செஞ்சாலும் சும்மா இருக்க மாட்டா. ஏதோ குத்தம் சொல்லிட்டே தீட்டிண்டு பிசிக்கல் அபியூஸ் கூட இருக்கும். அதை தாண்டி இவ்வளவு வேலை செய்யறதுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கூட போட மாட்டா. இப்படி இல்லாம இருந்தா நமக்கு தோன்றதில்ல. எஸ், வேத காலத்துல பெண்களுக்கு சிறப்பான அந்தஸ்து இருந்தது. இன்ஃபேக்ட் வீட்டு தலைவிய சகதர்மினி அப்படின்னு சொல்லுவா. அட் பார் வித் மேல். இன்ஃபேக்ட் அங்க அப்ப லோபமுத்ரா, மைத்ரேயி, கார்கி போன்ற நிறைய படிச்சவா இருந்தா. நம்ம ஆதிசங்கரர் காலத்துல கூட மண்டல மிஸ்ரருக்கும் ஆதிசங்கரருக்கும் போட்டி நடந்தது. அப்ப யாரு ஜட்ஜு? மண்டல மிஸ்ரோட வைஃப் தானே. இப்படி சிறப்பா இருந்த நம்ம பாரதத்துல அந்த வெளிநாட்டுல இன்வேஷன்ஸ். அப்ப பெண்களை காப்பாற்றணும்னு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி ஆயிடுது. அதுவே பழக்கமாயிடுது. இப்படியோ நிலைமையில பாரத பெண்கள் இருந்ததுனால தான் பாரதியார் பாடினார், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை கூட்டி வைப்போம் என்று திண்ணை மனிதர் தலை கவிழ்ந்தார். ஓகே, இப்ப நம்ம சக்குபாய் பார்ப்போம். இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை விட்டலான்னு ஒரு தடவை வெளியில வச்சு விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணவும் மாமியார் திட்டா. அதனால பகவானையும் ஒழிச்சு வச்சுட்டு மனசுல பூஜை பண்ணிடுறது.
அவள் கஷ்டம்லாம் யார்கிட்டையும் ஷேர் பண்ணல. சின்ன வயசுலேருந்து அவன் அம்மா அப்பா பொறுமை பக்தி இதுதான் சொல்லி கொடுத்து ஓகே இந்த கஷ்டகாலம் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கண்டினியூ. ஒரு நாளைக்கு அவள் தண்ணி எடுத்துன்னு வர்றதுக்கு நதிக்கரைக்கு போனான். இப்போ மாதிரி அப்போ மோட்டார் ஸ்விட்சு டேப்பு தரதான் தண்ணியெல்லாம் கிடையாது. தண்ணி வேணும்னா கடத்துலேருந்து சேர்ந்தணும், இல்லைன்னா ஏரி குளம் ஆறுலேருந்து தண்ணி எடுத்துன்னு வரணும். அவள் போனா, அவள் கூட அவள் பக்கத்து வீட்டு பொண்ணும் போனான். 2 பேரும் நதிக்கரைக்கு போனான். அந்த வழியில பார்த்தா பண்டரிபுரத்துக்கு போறவர் பஜனை குரூப் பாடிண்டே போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அவள் பஜனையெல்லாம் கேட்டோட ஆஹா கூடவே மனசு பாட ஆரம்பிச்சுட்டு ஆஹா விட்டலா விட்டலா விட்டலான்னு அதுலேயே அப்படி முழுகி போயிட்டா. அந்த ஒரு ஸ்டேஜ்ல வீடு மறந்தது, வீட்டில் உள்ளவா மறந்து போயிட்டா, நான் எதுக்கு வந்தோன்னு மறந்து போயிட்டேன், அத்தனையும் மறந்து போயிட்டு ஒரு டிரான்ஸ் சுச்சுவேஷன்ல இந்த பஜனை பாடுறவளோட கூடவே போயிட்டா. அவள் அப்படியே போயிட்டா பண்டரிபுரத்துக்கு நாமளும் போறான்னு போயிட்டா. பகவான் அவளை கட்டி இழுத்துட்டார். அவ கூட போன அந்த பெண்ணு பாஹா இதெல்லாம் சக்குவாய் போயின்னு இருக்காளேன்னு கிடுகிடுன்னு வீட்டில் வந்து அவள் வீட்டுக்கார அவள் மாமியார் கிட்ட சொன்னான். அவன் மாமியார் உடனே அவள் வீட்டுக்காரே போய் கூட்டிட்டு வா சொல்லாம கொள்ளாம போனது தப்பு தான். ஆனா சக்குவா இருந்த நிலைமையும் பகவான் தான் மனசு. அவ ஹஸ்பண்ட் என்ன பண்ணாலும் நேரம் கிடுகிடுன்னு போயிட்டு அங்க அத்தனை பேருக்கு முன்னாடி அவளை திட்டு தீர்த்து இழுத்துன்னு வந்துட்டார் வீட்டுக்கு வந்து திருப்பி நீ இந்த மாதிரி தான் கிளம்பி போயிடுவேன்னு தூணில் வச்சு அவளை கட்டி போட்டுட்டா. ஆனாலும் அவ விட்டலா 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 நீ சொல்லிட்ட கூட கொடுக்கல. அவன் என்று ஒரு அணுவும் அசையாது. அவனுக்கா தெரியாது என்ன நடக்கிறதுன்னு. ஒரு லீலா பண்ண தீர்மானம் பண்ணிட்ட. பண்டரிபுரத்துல ருக்மணி பகவானை பார்த்து என்ன ஆச்சு, ஏன் ரொம்ப சோகமா இருக்கே, ஏதாவது பக்தருக்கு ஏதாவது கஷ்டமா? ஆமா அங்க சக்குபாயை பாரு இப்படி கஷ்டப்படுறா. ருக்மணி நான் போய் அவளை ரிலீவ் பண்ணிட்டு வரேன்னு கிடுகிடு பகவான் அவளோட வீட்டுக்கு வந்துட்டார். இவளோட ஒரு ஃப்ரெண்ட மாதிரி ஒரு வேஷத்துல வந்து தூண்ல கட்டி இருக்கிறாள். அப்படியே கட்டெல்லாம் அவுத்து விட்டு சக்கு உனக்கு பண்டரிபுரம் தானே போகணும், நீ போயிட்டு வா, நான் கட்டெல்லாம் அவுத்துட்டேன். சக்குபா இல்ல இல்ல நான் திருப்பி இழுத்துன்னு வந்துருவா, நீ கவலையப்படாத, நான் உனக்கு பதிலாக இங்க இருக்கேன், நீ போயிட்டு வா. அப்படியா நீ இருக்கியா? அவளுக்கு அவ ஃப்ரெண்டு வந்து இங்க இருந்தா என்ன நடக்கும் ஒண்ணுமே மனசு தொல்ல, மாமாவை பார்க்கணும். ஆஹா எஸ் பண்ணி கிளம்பிட்டா. இந்த கண்ணுக்குட்டி மாடு பார்த்தா எப்படி துள்ளி குதிச்சுன்னு போகும், அதே மாதிரி பாண்டரங்க நான் பார்க்கணும் பார்க்கணும் போயிட்டா. அப்படியே கிளம்பி போயிட்டா. இந்த பஜனை குரூப்பை தேடின்னு பண்டரிபுரத்தை தேடிட்டு போனான். இங்க பகவான் இவளுக்கோசரம் அந்த தூண்ல பேர் பேர் இல்ல, அன்னைக்கு கோகுலத்துல யசோத கண்ணனை உரல்ல கட்டி போட்டா. இங்க சக்குபாயோட பக்திக்கு பகவான் தூண்ல பகவான் ஒரு இடத்துல இருந்தாருன்னா அவரோட சாநித்தியம் எப்படி இருக்கும்? காத்தால தானா சக்குபாயோட ஹஸ்பண்ட்க்கு நல்ல புத்தி வந்து கட்டெல்லாம் அவுத்து விட்டு சக்கு இனிமே நான் சொல்லாம கொள்ளாமல போகாதே வா அப்படின்னு. ஆஸ் யூஷுவல் சக்குபா என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி அவர் ரூபத்துல இருந்த பகவான் வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு. வாச தெளிச்சு கோலம் போட்டு வீடு பெருக்கி தொடச்சு சமையல் பண்ணி பாத்திரம் தேய்ச்சு துணி துவச்சு அவ எல்லாருக்கும் சக்குபாயோட ஹஸ்பண்ட் மாமனார் மாமியாருக்கு என்னெல்லாம் தெரியும் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சார். சாதாரணமா நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம், சமைச்சது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம், பிரசாதம் எடுத்துப்போம். இந்த பிரசாதம் சாப்பிட்டாலே நமக்கு ஒரு ஸ்ரேயஸ் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த பகவானே சமைச்சதா அவெல்லாம் சாப்பிட்டா அவளுக்கு எப்படி ஒரு மேன்மை தானா அவ எல்லாரும் மாற ஆரம்பிச்சிட்டா. பகவான் நினைச்சு அவளுக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம், அது இல்லையே, அவளையும் திருத்தி கொண்டு வரணும். There was great change there. இங்க பண்டரிபுரத்துக்கு போன சக்குபாய் அங்க போனா இந்த பண்டரிபுரம் மண்ணில் கால் வச்சோடனே அப்படியே சிலிர்த்து போயிடுது. சந்திரபாகா நதி கரையோம் பீமா நதினு சொல்லுவா. விட்டலா 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 அப்படின்னு போனா. பகவான் சன்னதி போனா அப்படியே சுவாமி பார்த்தோன்னா கண்ணில் அப்படியே தண்ணி குதிக்கிறா. இன்ஃபேக்ட் அங்கே பண்டரிபுரத்தில் விட்டல் பஜனை வந்தாலே
குதிப்பாத இவர் எல்லாரும் பாகவதற்கெல்லாம் பாட பகவானும் குதிப்பாராம். விட்டல் 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 விட்டல்னு எல்லாரும் குதிப்பா, பகவானும் சேர்ந்து குதிப்பாராம். அங்க சுவாமி சந்நிதி போனா, பாடினா ஆடினா நமஸ்காரம் பண்ணா, கண்ணீர் அப்படி தண்ணியா வந்தது. திருப்தியா பார்த்தா சுவாமிய. மனசுல இத்தனை நாள் அடைச்சு வச்சிருந்தது அப்படியே. அப்புறம் அங்கேயே பகவானை பாடிண்டே நமஸ்காரம் பண்ணா, அப்படியே மயங்கி போயிட்டான். அவ ஊர்ல இருந்து சில பேர் வந்திருந்தா இல்லையா, அவனா யாருது, யாரோ ஒரு பெண் கீழே கிடக்குறாளேன்னு திரும்பி பார்த்தா சக்கு. சக்கு பாய் அப்படியே அது உலுக்கி பார்த்தா இருந்துக்கலாம், இறந்து போயிட்டா போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு. சக்குபாய் இறந்து போனா பகவானோட லீலை என்ன ஆறுது? அவளோட பக்தி எல்லாம் எல்லாருக்கும் தெரியணுமே. ருக்மணி அங்கேன் சக்குபாய்க்கு உயிர் கொடுத்தா. அம்மா திருப்தியா பகவானை பார்த்தியா? எஸ், கண்டினியூ வித் யுவர் ஒர்க், உன்னோட ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி சொல்லி அனுப்பிச்சு. பண்டரிபுரத்துலேயும் சந்தோஷமா சக்குபாய் அவரோட ஊருக்கு வந்தா. இந்த மாதிரி அடிக்கடி பகவான் தரிசனம் கிடைக்கணும், நூதரை பார்த்தா நன்னா அற்பு நினைச்சுட்டே வராடா. அவளோட ஃப்ரெண்டு ரூபத்தை இருந்த பகவான் எழுத்தாப்புல வந்து, என்ன சக்குபாய் சுவாமி என்ன தரிசனம் பண்ணியா? இந்த குடம் உங்க வீட்டுல என்ன எடுத்துன்னு வந்தேன், தண்ணி எடுத்துட்டு போ, நான் என்னோட வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு சிரிச்சுட்டே பகவான் அங்கே கேட்டார். இவ வந்து ஜலம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஆஸ் யூஷுவல் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சா. இவன் கிடுக்கிடுன்னு வீட்டுக்கு வந்தா. பின்னாடியே பண்டரிபுரத்துலேருந்து வந்தவ, இவ ஊர்லேருந்து போனவா இருந்தா இல்லையா, அதுல ஒருத்தரை வந்து சக்குபாய் வீட்டுக்கு வந்து அவன் மாமனார் கிட்ட, வி ஆர் வெரி சாரி, பண்டரிபுரத்துல சக்குபாய் இறந்து போயிட்டான். இவளுக்கு ஒன்றும் புரியல. பண்டரிபுரத்துல சக்குபாய் இறந்து போயிட்டாளா, என்ன சொல்றேன்? இல்லை நான் பண்டரிபுரம் வந்திருந்தா இல்லையா, இந்த சுவாமி சன்னதி கிட்டே அவ இறந்து போயிட்டா. என்ன சொல்றீங்க? சக்குபாய் இங்க தானே இருக்கா, சக்கு அப்படின்னு கூப்பிட்டா சக்குபாய் வரா. இவர் என்னமோ சொல்றாரு கேளு. ஆமா, நான் பண்டரிபுரம் போயிருந்தேன், பகவானை பார்த்தேன், அங்க அப்படியே விழுந்துட்டேன், தாயார் தான் எனக்கு உயிர் கொடுத்தாள். இங்க அப்படியா? அப்ப இங்க ஒன்ன மாதிரியே இருந்தது யாரு யாரு? ஆஹா, பகவானா? அடடா, அவரை போய் என் காலை பிடிச்சு விட சொன்னேனே, எனக்கு தண்ணி எடுத்து கொடுக்க சொன்னேனே, எனக்கு சாப்பாடு போட சொன்னியோ, எல்லா வேலையும் செய்ய சொன்னேனேன்னு. சக்கு, நீயே எங்களுக்கு கோசரம் பகவான் கிட்ட வேண்டிக்கோ, நாங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டோம் ப்ளீஸ் அப்படின்னு. அதுக்கு சக்குபாய், இல்லை கவலைப்படாதீங்க, உங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சதால பகவானோட தரிசனம் கிடைச்சது, அவர் எல்லாரையும் மன்னிச்சிடுவார், நம்ம எல்லாம் சேர்ந்து பக்தி பண்ணுவோம்னு எல்லாரும் பகவானை பாடினா ஆடினா அடிக்கடி பண்டரிபுரம் போயிட்டு வந்தார். எப்பேற்பட்ட பக்தி! சாதாரண குடும்ப பெண்ணு தான், ஆனா பகவான் அவளோட பக்தியை வச்சு அவர் ரூபத்துல வந்து அவர் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சார். இந்த பகவான் நிறைய லீலைகள் பண்ணியிருக்கார் தன்னோட பக்தர்களுக்கோசரம். ஜனாபாய் அப்படின்னு ஒரு பக்தியக்கோசரம் மாவு அரைச்சிருக்கார். ஏகநாதர் வீட்டுல வேலைக்காரனாவே இருந்திருக்கார். அப்புறம் நாமதேவர் நிறைய பாடியிருக்கார். ஆக்சுவலா உத்தவரோட மறுபிறவி அப்படின்னு சொல்லுவார். அவரோட நிறைய லீலைகள் பண்ணியிருக்கார். ஒரு தடவை மழை காத்து அப்படியே எல்லாம் வெள்ளத்தை அடிச்சுன்னு போனப்ப நாமதேவரோட வீடு அடிச்சுன்னு போகக்கூடாதுன்னு பிடிச்சு நின்றுட்டு இருந்தார். சேனா நாவி அப்படின்னு ஒரு பக்தர், சேனா நாவி நாவிதர், ஹேர் ட்ரெஸ்ஸர், ராஜாவுக்கு சேவை பண்றவர். ஒரு தடவை சேனா நாவி பக்தியில திளைச்சல் இருக்கும் போது இவரோட வேலை பகவான் போய் அங்க ராஜாக்கு பண்ணிட்டு வந்தார். இவர் எந்த வேலையும் தன்னோட பக்தனுக்கோசம் செய்யறதுக்கு யோசிக்கிறதே கிடையாது. பாண்டவர்களுக்கோசரம் தூது போனாரே மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி, கௌரவர்கள் கிட்ட பாண்டவர்களுக்கோசரம் ஒரு 5 கிராமமாவது கொடுப்பானா. துரியோதன் வாஸ் நாட் ரெடி டு கிவ். சரி இப்போ நீங்க எல்லாம் வேண்டாம் அப்படின்னு விதுரரோட குடிலுக்கு வந்தார். விதுரருக்கு பகவானை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு சாப்பிட கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பழம் எடுத்து கொடுத்தார். வாழைப்பழம் எடுத்து வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்கலான்னு உரிச்சு பழத்தை கீழே போட்டு தோலியை கொடுத்தார். பகவான் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு உண்மையான பக்தி தான் வேணும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி.
ஒரு இலை இருந்தா போதும், ஒரு பூ இருந்தா போதும், ஒரு பழம் இருந்தா போதும். இது எதுவுமே இல்லைன்னா கொஞ்சம் ஜலம் தண்ணி எனக்கு கொடுத்தா கூட பக்தியோட கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றேன். இன்ஃபேக்ட் இதுல இன்னொரு விஷயம் கூட தெரிஞ்சுக்கணும். பகவான் இந்த ஆடம்பரமான பக்தி எல்லாம் தேவையில்லை, ஆத்மார்த்தமான பக்தி தான் அவன் விரும்புறான். பெரியவானா பகவானை தள்ளி வச்சு பார்க்க வேணாம், இங்க இருக்க அப்படின்னு சொல்றார். பகவானே கீதையில என்ன சொல்றார்? ஈஸ்வர சர்வபூதானாம் நிர்தேஷேர்ஜுன திஷ்டதி. ஈஸ்வர பகவான் சர்வபூதானாம் எல்லா ஜீவராசிலும் ஹிருதயத்துல இருக்க அர்ஜுனான்னு சொல்றார். நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார்? மலர் விசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலவிசை நீடு வாழ்வார். மலர் விசை ஏகினான் இங்க இருக்கார் பகவான். சிவபுராணத்துல மாணிக்கவாசகர் என்ன சொல்லியிருக்கார்? நம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இங்க இருக்கிற பகவானே உன்னை ஒரு நிமிஷம் கூட மறக்காம இருக்கணும். ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு சிறந்த பக்தையான சகுபாய் பத்தி பார்த்தோம், பண்டரிபுரம் பத்தி கொஞ்சம் பார்த்தோம், இன்னும் சில மகான்களோட பேர் என்னன்னு பார்த்தோம். பின்னாடி அவளை பத்திலாம் நம்ம அவளோட சரிதம் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, நவ் இட் இஸ் கொஸ்டின் டைம். இந்த பாண்டுரங்கன் எந்த பக்தனுக்கோசரம் பண்டரிபுரம் வந்தார்? ஆண்டாள் பாடினது திருப்பாவை, ஜெயதேவர் பாடினது அஷ்டபதி. பாண்டுரங்கன் மேல பாடப்படுற பஜனைகள் அதுக்கு என்ன பேர் இருக்கு? மராட்டியில இருக்குமே. நான் இன்னைக்கு சில பாண்டுரங்கன் பக்தர்களோட பேர் சொன்னேன் இல்லையா? ஜஸ்ட் லிஸ்ட் அவுட். உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட். பண்டரிபுரத்துக்கு கீழே ஒரு 100-120 கிலோமீட்டர்ஸ்ல மகாலட்சுமிக்கு ஒரு பெரிய கோவில் இருக்கு. அது எந்த ஊருன்னு கண்டுபிடிங்கோ. அதே மாதிரி பண்டரிபுரத்துக்கு நார்த் ஒரு 100-110 கிலோமீட்டர்ஸ்ல பவானி அம்மனுக்கு ஒரு கோவில் இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த அம்பாள் சத்ரபதி சிவாஜிக்கு குலதெய்வம். அது எந்த ஊருன்னு கண்டுபிடிங்க. That's all for today. See you in the next episode. Hurry on, children.